நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டிடி எங்க டிடி எங்க ஐயோ வி மிஸ் டிடி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல, அந்த டிடி திரும்ப வந்துட்டாங்க. காஃபி வித் டிடி ப்ரோமோ தாங்க போட்டோம். கிட்டத்தட்ட 20 ஹவர்ஸ்ல 1.5 lakh வியூஸ் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு ஆக்டரோட கம்பேக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கிறதெல்லாம் ஓகே, ஆனா ஒரு ஆங்கரோட கம்பேக்கு வந்து இவ்வளவு ரெஸ்பான்ஸ், இவ்வளவு ஃபேஸ்புக்ல ட்விட்டர்லாம் அவ்வளவு ஷேர், சான்ஸே இல்லை. டிடியும் வந்து இதை கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி சொல்ல சொன்னாங்க. கண்டிப்பா வந்து பீப்புள்ஸ் ஆங்கர் அப்படின்னா அது வந்து டிடி மட்டும் தான். டிடி நீங்க அரசியல் வந்தாலும் கண்டிப்பா உங்க ரசிகர்கள் உங்களை சும்மா விட ஜெயிக்க வச்சிருவாங்கன்னு சொல்ல வந்தேன். இப்போ அந்த ப்ரோமோ பாருங்களேன். Season 2 மனசு நிறைய புத்தம் புதிய டேஸ்டியான Season 2 டக்கு டக்கு rapid fire யாரு first சொல்ல போற answer photos on surprise let's share let's take a selfie night forever ilma mere didi sama naughtyana beauty pondu vaangu kedi jolly pechu ilma duty ilma kekkuradhu onne thaapa the set ready celebrities who nanu excited are ready we want to have coffee with Didi. That was really a beautiful promo. எனக்கு தெரிஞ்சு இந்திய தொலைக்காட்சி வரலாற்றுல முதல் தடவையா ஒரு ஆங்கருக்கு சாங் பண்ணது வந்து இதான் அப்படின்னு நினைக்கிறேன். Really you rock Didi. அடுத்ததா என்ன வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, செலிப்ரேஷன் ரவுண்ட்ல நம்ம ஜோடி ஜட்ஜஸை கலாய்ச்சாங்க ஓகே, பட் ஆனா கிராண்ட் ஃபினாலேயும் கலாய்ச்சாங்க. அது ஒன் ஸ்டெப் அஹெட்னு தான் சொல்லணும். அவ்வளவு நேரமா அமைதியா இருந்த கிரௌடு யார் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அமைதியா இருந்தாங்கன்னு கேட்க கூடாது, அதை நாங்க சொல்ல மாட்டோம், தப்பு இல்லையா? ஆனா அவ்வளவு நேரம் அமைதியா தான் இருந்தாங்க. ஆனா இந்த பெர்ஃபார்மன்ஸ், அதாவது நம்ம ஜட்ஜஸை கலாய்க்க ஆரம்பிச்சோன்னு என்ன சவுண்ட் என்ன ரெஸ்பான்ஸ் தெரியுமா? இந்த வீடியோ யூடியூப்ல டாப் பாருங்களேன். எனக்கு பிடிக்கல. அதான் சார் கேக்குறேன், ஏன் பிடிக்கல? நைஸ் சாங், நைஸ் ஆட்டிடியூட், பட் எனக்கு பிடிக்கல. ஓ மை காட்! நேர்மை ஜோடி நம்பர் 1ல ஜட்ஜஸ்னால சரி கண்டஸ்டன்ட்னால சரி அவங்க சொல்றதெல்லாம் உண்மையை தவிர வேற எதுவுமே இல்ல. நம்மள பாத்துங்க. எனக்கு நடிக்க தெரியாதியா, எனக்கு ஆட தெரியாது, எனக்கு நடிக்க தெரியாதியா, எனக்கு ஆட தெரியாது. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. என்னடா என்ன பேச வைக்கிறியா? எனக்கு நடிக்க தெரியாதியா, எனக்கு ஆட தெரியாது. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. என்னடா என்ன பேச வைக்கிறியா? என்னடா என்ன பேச வைக்கிறியா? எனக்கு நடிக்க தெரியாதியா, எனக்கு ஆட தெரியாது. ஏப்பா இந்த ரகசியம் இப்பதானே உனக்கே தெரியும். நவரசம் டான்ஸ் மட்டும் இல்லாம நவரசத்தோட நேத்து மீந்து போன எங்க வீட்டு ரசத்தையும் கலந்து கொடுக்கிறது தான் ஜோடி நம்பர் 1. ராதாக்கா, நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ஆடுறத பார்த்து நாங்க ஆடணும், அதானே? எப்பா எப்பா பாவுங்க தெரியாதனமா சூப்பர் சிங்கருக்கு ஜோடி நம்பர் 1க்கு விஜய் டிவிக்கு ஜட்ஜா வந்துடுறாங்க. அவங்கள போட்டு இப்படியா கலாய்க்கிறது?
சரி விடுங்க, அது நமக்கு எதுக்கு. அடுத்தபடியா நம்ம சூப்பர் சிங்கர்ல இந்த ஜெசிகான்ற கண்டஸ்டன்ட் வந்து SSJ 10 மாறுறாங்க. அதாவது டாப் 10 கண்டஸ்டன்ட்ஸ்ல 10வது கண்டஸ்டன்ட்டா உள்ள வராங்க. அந்த வீடியோ யூடியூப்ல டாப் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அழகு நிலவேன்ற பாட்டை ரொம்ப அழகா பாடிருக்காங்க. ஆனா நம்ம சித்ரா பாடின பாட்டு தான், நீங்களே பாருங்களேன். அழகு நிலவே கதவு திறந்து அருகில் வந்தாயே, எனது கனவை உனது விழியில் எடுத்து வந்தாயே, ஒரு பாலைவனமாய் கிடந்த வயிற்றில் பாலை வார்த்தாயே, என் பாதி உயிரை திருப்பி தருவே பறந்து வந்தாயே, இந்த பாவி உன்னை சுமந்ததில்லை நானும் உன் தாயே. வெல் சங் ஜெசிகா, ரியலி ஒரு பியூட்டிஃபுல் சிங்கர். அடுத்தபடியா நம்ம லக்ஷ்மி இல்ல ஏதோ ஒரு சேனல்ல ஏதோ ஒரு ஆங்கர் ஹோஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு ஷோவை நம்ம அதீதத்துல ஸ்பூஃப் பண்ணிருப்பாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா, போஸ்ட் போயிருவேன் அப்படின்னு பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட்டை வந்து Facebookல போட்டிருந்தாங்க விஜய் டெலிவிஷன்ல. அந்த போஸ்ட்டுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் தெரியுமா? இப்போ வரைக்கும் 10 லட்சம் வியூஸுங்க. அந்த ஒரிஜினல் ஷோவே 10 பேருக்கு மேல பாத்துருக்க மாட்டேன். ஆனா இதை வந்து 10 லட்சம் பேர் பாத்துருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன், நீங்களே பாருங்க. பாருக்கண்ணா அழாதம்மா. ஏமா பேர் வைக்கல சொல்லுமா? சின்ன வயசுல மேடம். சொல்லுமா. அவன் எனக்கு சோறு வைக்கல மேடம், அதனால பேர் வைக்கல மேடம். அடி என்ன நீ பேர் வைக்க? எப்ப பாரு பேர் வைக்கல பேர் வைக்கல. என்ன நீ பண்றீங்க? என்ன பேர் வைக்கல? ஏன் பேர் வைக்கல? என்ன பேர் வைக்கல? என்ன பேசுறீங்க? என்ன நிகழ்ச்சி நடத்துறோம்? என்ன நடத்துறோம்? பேர் வைக்கிறீங்க. ஏன் பேர் வைக்கல? ஏன் பேர் வைக்கல? அமைதியா போலீஸ் கூப்பிடுங்க. ஏய் கை அமைதியா இருக்கு. எல்லாரும் அமைதியா இருக்கணும். போலீஸை கூப்பிடுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சரிம்மா, என்னம்மா பிரச்சனை? என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு மேடம். ஏம்மா நிறைய பிரச்சனை இருக்கும், ஒன்னொன்னா சொல்லுமா. மேடம் உட்கார்ந்தா எந்திக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, படுத்தா நிக்க முடியல, நின்னா படுத்த முடியல, சாப்பிட்டா தூங்க முடியல, தூங்கினா சாப்பிட முடியல, பார்த்தா பார்க்க முடியல, பேசினா பார்க்க முடியல மேடம். ஏம்மா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? நீ என்னம்மா பிள்ளை வளர்த்திருக்க? என் பொண்ணு மேல கண்ணை வைக்காதீங்கம்மா. உன் பொண்ணு மேல கல்லு தான் வைக்கணும். கண்ணு வச்சோன கண்ணு. அமைதியா இருங்க, எல்லாரும் போலீஸை கூப்பிடுவீங்க. என்னம்மா பிரச்சனை உனக்கு? என் புருஷன் சரியில்லை மேடம். அத நீ சொல்லாதம்மா. அப்ப நீங்க சொல்லுங்க. என் புருஷன் சரியில்லை மேடம். உங்க புருஷனுமா? என்ன வாய மூடு மேடம். அதெல்லாம் போலீஸை கூப்பிடுங்க. மேடம் என் புருஷன் டெய்லி வீட்டுக்கு லேட்டா வரா மேடம். இப்படி ஒரு மூஞ்சிய பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு வர்றதே அதிசயம்மா. இங்க பாருங்க, இதை க்ளோஸ் அப் போயிங்க. இப்படி ஒரு மூஞ்சி இருந்தா எந்த புருஷமா வீட்டுக்கு வருவான்? ஃபுல் கலாயில. சரி ஓகேங்க, பாவம், இதுக்கு மேல நம்மள கலாய்க்க வேணாம்.